அதாவது மனைவியோட கட்டுப்பாடாக இருக்கணும். விஜய் அவர்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு? த்ரிஷா கட்டுப்பாட்டில் இருக்கு. இவருக்கு 52 வயசு, த்ரிஷாவுக்கு 42 வயசு. என்ன இந்த காலத்தில் இந்த வயசில் இந்த கோலம் தேவையா? பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் இவர் த்ரிஷாவை கல்யாணம் பண்ண அலையிறாரு. ஏன்னா உண்மையிலே கோடீஸ்வரி தான். லண்டன்லேயும் இலங்கையிலும் எனக்கு சொத்துக்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. சென்னையில் எனக்கு சொந்தமாக வீடு கிடையாது. நான் இப்போ 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரணும். அப்புறம் எங்கே போய் தங்குவேன்? அப்போது விவாகரத்து ஆகாத வரைக்கும் சங்கீதா மிஸ்ஸஸ் சங்கீதா தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவ்வளோ பெரிய பனையூர் பங்களாவில் அவங்க ஒரு ரூமில் தங்கிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து அந்த விளக்கம் நடத்திங்கன்னா தான் உங்களுக்கு பெண்கள் ஓட்டு கிடைக்கும். விஜய் உடைய மனைவியை இன்னும் மனைவி தான் எப்படி விஜய் வழக்கறிஞர்கள் மிரட்டலாம்? இதுக்காவது ஒரு மறுப்பு சொல்லணும்ல. அதாவது சங்கீதாவை பற்றி எதுவும் நீங்கள் பொதுவாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்கு விஜய் பேச்சை விஜய் ரசிகர்கள் கேட்டாங்க? தலைவருடைய பேச்சை அவருடைய தொண்டர்கள் கேட்கணும். கேட்கலன்னா அது கட்சியா? சார் ஓகே சார், நீங்கள் என்ன அந்த 3 எழுத்து நடிகை பேரே என்ன சொல்லவே இல்லை சார். இல்லை, அது த்ரிஷான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். த்ரிஷா என்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறார். என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்றாங்க சார். எம்ஜிஆர் இடத்துல இப்போ வந்து விஜய் ஆமா, ஜெயலலிதா அம்மா இடத்துல வந்து த்ரிஷாமா சார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எங்கள் ஆரம்பத்தில் 72ல் ஜெயலலிதா இருந்துச்சா? என்ன ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டு? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதாவது இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வார காம்போ. அதாவது திரைப்பட நடிகர் மற்றும் விமர்சகராக இருக்கக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஷர்ட் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது சார். பல வந்திருக்கீங்க. இல்லை, எப்போவுமே நான் ஷர்ட் வந்து ஆரம்பத்தில் ஜெயா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, குஷ்பு தமிழே பேசுகிறது, வளருவாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் அந்த ஜாக்கெட் வந்து வேறு மாதிரி போடுறதுக்காக பெரிய ஃபேன்ஸ் வந்தாங்க. அதுமாதிரி என்னுடைய ஃபேன்ஸும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கலரில் ஷர்ட் எடுத்தால் பார்க்குறாங்கங்கிறக்காக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அந்த சார்லாம் நினைக்கிறேன். நானே ரெஃபரன்ஸ் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிறேன். இல்லை, எல்லாம் ஜவுளி கடையில் தான். அப்படியா? சரி சார், எல்லாம் ஜவுளி சார். நாங்கள் மட்டும் கடல்லையா எடுப்போம் அப்புறம். சரி சார், ஆரம்பமே அமர்க்களமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே சார், அதாவது நம்ம போன வாரமே இதை பற்றி பேசணும். அந்த 3 எழுத்து நடிகையை பற்றி நீங்கள் பேரை சொல்ல மாட்டேன், அவங்க சங்கீதாவே சொல்லலை, நான் எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்களை ஓப்பனாகவே கூட்டிகிட்டே வந்துட்டாங்க ஏஜிஸ் அவங்க வீட்டோட கல்யாணத்துக்கு. என்ன சார், எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? உண்மையிலே எனக்கு இந்த விஷயத்தை வச்சு போர் அடிச்சுன்னா எனக்கே போர் அடிச்சுது. ஆனால் எதுக்கு இந்த கேள்விக்கு நான் இப்போது பதில் சொல்ல போகிறேன்னு சொன்னால், லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் சங்கீதா, அதாவது சங்கீதா விஜய் சார்பில் ஒரு 2வது பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது இப்போது இதுவரைக்கும் எந்த சேனல்லையும் ஒளிபரப்பாத ஒரு விஷயம். என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா உண்மையிலே கோடீஸ்வரி தான். லண்டன்லேயும் இலங்கையிலும் எனக்கு சொத்துக்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. சென்னையில் எனக்கு சொந்தமாக வீடு கிடையாது. நான் இப்போ 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரணும். அப்புறம் எங்கே போய் தங்குவேன்? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. ஸோ பனையூர் பங்களாவில் நான் தங்குறதுக்கு கோர்ட்டார் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன்லேயே கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வழக்கறிஞர்கள் என்னை மிரட்டுகிறார்கள். தொலைச்சி தலைவருக்கு யாராவது நீ பெட்டிஷன் கொடுத்துட்டாலே ஊரில் நடமாட முடியாது அப்படி என்று என்னை விஜய் வழக்கறிஞர்கள் மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிட்டாரா விஜய்ங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வீடு இல்லை, உங்கள் சொந்த மனைவி, நீங்கள் தான் டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போது விவாகரத்து ஆகாத வரைக்கும் சங்கீதா மிஸ்ஸஸ் சங்கீதா தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவ்வளோ பெரிய பனையூர் பங்களாவில் அவங்க ஒரு ரூமில் தங்கிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து அந்த விளக்கம் நடத்திங்கன்னா தான் உங்களுக்கு பெண்கள் ஓட்டு கிடைக்கும். லேட்டஸ்ட்டு என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாதர சங்கங்களும் விஜய்க்கு எதிராக கிளம்பியிருக்காங்க. அதாவது விஜய்க்கு ஒரு பெரிய பலமே என்னென்னா, பெண்களும் குழந்தைகளும் தான். பெண் குழந்தைகள் நிறைய ஆண் குழந்தைகள்லாம் ஒரு கிரேஸாக பார்க்குறாங்க. அதனால தான் விஜய் படங்கள் வசூலை குறிப்பதற்கு ஒரு காரணம். அவ்வளோ பெரிய விஜய் படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. 10,000 ரூபா கூட வசூல் பண்ணலைன்னா அந்த தயாரிப்பாளர் தானும் வருத்தப்பட்டிருக்காரு.
ஸோ விஜயுடைய கவனத்துக்கு அவருடைய வெல்விஷருங்கிற முறையில் நான் சொல்கிறேன், அவருடைய மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது மூடத்தனமான வெறியர்கள் இருப்பத்தான் செய்வாங்க. இப்போ ஒரு 100% விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40% ரசிகர்கள் தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்கள் விஜய் மீதான நம்பிக்கை இழந்துட்டாங்க. இதான் இப்போ லேட்டஸ்ட்டு சர்வே. தமிழ்நாடு முழுக்க அந்த மாதர் சங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாதர் சங்கம். சமீபத்தில் அவங்க எதில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னால் மாதம்பட்டி ரங்கராஜ், பிரிசிடில்லா 2 பேர் விவாதத்து வழக்கில் மாதர் சங்கம் தான் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவரை அவர் மேலே கேஸ் போடணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ன்ட்டு. இப்போ ஹைகோர்ட்டே உத்தரவு போட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவர் ஒத்துக்கிட்டார் மாதம்பட்டி சிவகுமார். காரணம் மாதர் சங்கம் தான். மாதர் சங்கம் எல்லா ஊர்களையும் அதனுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க, இதுக்கு எடுத்தாலும் போராடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்களுடைய ஓட்டு டே பை டே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை விஜய் முதல்ல கவனிக்கணும். விஜய் உடைய மனைவியை இன்னும் மனைவி தான் எப்படி விஜய் வழக்கறிஞர்கள் மிரட்டலாம்? இதுக்காவது ஒரு மறுப்பு சொல்லணும்ல. இல்லை ஆமாம் தங்கிக்கலான்னு கோர்ட்டு உத்தரவு போடும்போது அதுக்கு அடிபணிஞ்சாகணும். இந்த மாதிரி சிக்கல் அந்த வழக்கில் இருக்குது. அதே மாதிரி சார் விஜய் தொடர்ந்து அமைதி காத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ என்னென்னா இப்போ விஜய் அவர்களோட பலமே நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறப்ப என்னென்னா ரசிகர்கள், அதாவது இப்போ கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் போட்டு வீடியோ போடுறது, போஸ்ட்டு போடுறது அப்படி சொல்லி போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் அவரோட மனைவியே ஆபாசமாக பேசுகிறது, தவறான முறையில் சித்தரிக்கிறது, அதாவது அவங்களையும் போய் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரியும் போய் 200 ஊப்பின்றாங்க. திமுக 200 வாங்கி அவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க? 200 யூபி அப்படின்றாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. இல்லை, அவனை முட்டாள்கள். விஜய் தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்தி வைக்கணும். அதிகமாக பேசாதீங்க. ஆனால் அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, அதாவது சங்கீதாவை பற்றி எதுவும் நீங்கள் பொதுவாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்கு விஜய் பேச்சை விஜய் ரசிகர்கள் கேட்டாங்க? அதான் காரணம். ஒரு தலைவருடைய பேச்சை அவருடைய தொண்டர்கள் கேட்கணும். கேட்கலன்னா அது கட்சியா? சரி வேண்டாம், இன்னும் வேறு தாகலை, ஆண்டி வேலை தான் இருக்குது, எதுக்கு நீ திரும்பி சங்கீதாவை தப்பாக பேசுகிற? தப்பு இல்லை, அதை கண்டிக்க வேண்டாமா விஜய்? கண்டிக்க பேசவே மாட்டார் சார், அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். ஏங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது நீங்கள் மௌனமாக இருந்தால் அது வெற்றி நினைக்காதீங்க. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துருவாங்க. அப்போ அப்படி எடுத்தால் என்ன அர்த்தம்? ஊமக்கோட்டான் எவ்வளோ மோசமாக இருக்கும். டேய் கேட்டதுக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதேமாதிரி நீதிமன்றத்தில் கேட்டால் பதில் சொல்லி ஆகணும், நீதிமன்றத்திலேயாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால தான் வழக்கறிஞர்கள் வர வேண்டாம், நீங்கள் பர்சனலாக வாங்க, ஆஜராவாங்கன்னு கோர்ட்டு உத்தரவு போட்டு. சார் ஓகே சார், நீங்கள் என்ன அந்த 3 எழுத்து நடிகை பேரே இன்னும் சொல்லவே இல்லை சார். இல்லை, அது திரிஷான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சொல்லணும்ல. இல்லை இப்போ அந்த புகார்லையும் திரிஷா என்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறார், என்னுடைய கணவனை அபகரிக்க முயற்சிக்கிறாருன்னு ஓப்பனாக குற்றம் சாட்டிட்டார் சங்கீதா. இதை விட கொடுமை என்னென்னா, நேற்று ஒரு பேப்பருக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான், இது திமுக செஞ்சது, விஜய் வரவே இல்லை, த்ரிஷா வரவே இல்லைன்னு. அப்போது இந்த வலைதளத்தில் பேசுகிறவங்கலாம் எவ்வளோ முட்டாளாக இருக்கான். அந்த முட்டாள் பேசுகிறத கேட்கும்போது, ஏன்டா நீ உனக்குலாம் அறிவே இல்லையா? விஜய் காரில் இறங்குறது, த்ரிஷா வர்றது, பட்டு சேட்டி பட்டு வேட்டை மேட்சிங் சேர மேட்சிங்காக போட்டு வர்றது, இதெல்லாம் ஏய்யா? இதை திமுக செய்யுதுன்னு வேற சொல்கிறான். என்ன செய்ய? முட்டாள்கள் பெருகி விட்டார்கள். அதனால் இந்த வலையளத்தில் இந்த பேசுகிறவங்களும் கொஞ்சம் நிதானித்து பேசணும். இப்போ நான்லாம் ஆபாசமாகவோ அருவறுப்பாகவோ அவங்க வாழ்க்கையை நிலைகளிக்கணுங்கிறதுக்காக நான் பேசுகிறது. இப்போவும் விஜய் பனையூர் பங்களாவில் சங்கீதாவை தங்கியிருக்க அனுமதித்தார்களே, ஆனால் சமாதானத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா எஸ்எஸ்சியாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அது சமாதானத்துக்கு வர்றதுக்கான ஏற்பாடாக பண்ணிகிட்டு இருக்காரு. வெற்றியாகுமாங்கிறது சங்கீதா கையிலையும் விஜய் கையிலையும் இருக்குது. சார் எல்லாருமே தன்னோட மனைவியோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. கல்யாணம் இருக்கணும். கட்டுப்பாட்டில் இல்லைன்னா கூட கட்டுப்பாட்டு இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வெற்றி பெறும். நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான், மனைவியை ஜெயிக்கணும்னு எவன் முயற்சித்தாலும் அவன் தோல்வி சந்திப்பான். மனைவியிடம் தோற்றவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். சொன்னது ஆர்கே செல்வமணி. நடிகை ரோஜாவை 7 வருஷம் காலேஜ் கல்யாணம் பண்ணவர், அனுபவம் உள்ளவர், பெப்சி தலைவர், இயக்குனர் சங்க தலைவர். அவர் நிஜம் தானே சொல்லுவார். கரெக்டு தான் சார். இப்போ அதான் சார், நீங்கள் அவங்க சொன்னது கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதாவது மனைவியோட கட்டுப்பாடாக இருக்கணும். விஜய் அவர்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காரு? திரிஷா கட்டுப்பாட்டில் இருக்கார். என்ன நல்லா தெரியுது.
அதாவது போதை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கு த்ரிஷா விஜய் மேலே. அது ஒரு போதை மயக்கத்தில் இருக்கார், த்ரிஷா மயக்கத்தில் இருக்கார் விஜய். அதான் காரணம். இல்லைன்னா இவ்வளவு தூரம் எல்லாரும் கேவலம் பேசுகிறாங்க, காரி துப்புறாங்க, அதை பற்றிலாம் அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு கூட வர்றாரு. இவருக்கு 52 வயசு, த்ரிஷாவுக்கு 42 வயசு. என்ன இந்த காலத்தில் இந்த வயசில் இந்த கோலம் தேவையா? பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் இவர் த்ரிஷாவை கல்யாணம் பண்ண அலையிறாரு. கொடுமை இல்லை இது. அது மட்டும் இல்லை, சரி அப்படியாவது த்ரிஷா வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 2 கல்யாணம் கல்யாணம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆகி அதில் முதல் காதலன் ராணா இப்போ பாவம் போல் இருக்கார். ஏதோ ஒரு கொடூரமான நோய் தாக்கி பார்க்குறதுக்கே சைக்காத லெவலில் இருக்கார் ராணா. 2வது வைர மோதிரம் மாற்றிக்கிட்டு கல்யாணம்லாம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு வருண்குமார். அது என்னாச்சு? இது 3வது. என்னத்தை கண்டாரவங்க நமக்கு தெரியல. அதான் ஒரு 2வது கணவர் தான் வந்து லியோ படம் ஷூட்டிங்கில் அப்போவே கேஸ் கொடுத்தார்ல சார், இந்த மாதிரி விஜய் வந்து த்ரிஷாவோட இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்து பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. அது இப்போ அது சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, த்ரிஷா வந்து யோக்கியமா தண்ணியை போட்டு ரோட்டில் தையா தக்கான்னு குதிச்சவர், நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் போய் நீங்கள் ஒரு விஐபி வேண்டாம் உள்ளே போங்கன்னு தள்ளி கதை சத்திட்டு வந்தது. அது மட்டும் இல்லை, விஜய் 17 வருஷமாக தனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா 2 படம் ஜெயிச்சது, மீதி எல்லா படமும் தோல்விங்கனால த்ரிஷாவை கதாநாயகி வாய்ப்பு கொடுக்கலன்னு நேராக பனையூர் பங்களாவுக்கே போய் மண்ணை வாரி அழைச்சி நாசமாக போன்னு சொல்லி சாபம் கொடுத்து விட்டு வந்தவர் த்ரிஷா. இல்லைன்னு சொல்லுங்கள். இது விஜய்க்கும் தெரியும். இந்த மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன் படத்தில் ஓவர் செக்ஸாக நடிச்சு தன்னுடைய வயசை மாற்றிக்கிட்டு 17 வயசு சின்ன பிள்ளை மாதிரி ஜிலுக்கு முழுக்கு ஆனோடனே படம் சக்ஸஸ் ஆனோடனே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாரு. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தோம், அந்த படம் தோல்வி தான். ஒருவேளை அப்போ வாய்ப்பு கொடுத்ததுனால, அதாவது அப்போ சாபம் விட்டாலும் அந்த சாபத்தை நிறைவேற்றோன்று இப்போ சிஎம் ஆகிற கனவை அழிக்கிறது இல்லை. வசந்த சேனைன்னு கேள்விப்பட்டீங்களா? வசந்த சேனை, அதாவது எம்ஜிஆருடைய மனோகரா படத்தில் மன்னருக்கு வைப்பாட்டியாக வருவா ராஜகுமாரி. அது பேர் வசந்த சேனை. அதாவது மன்னரை மயக்கி மன்னருடைய மகனை ஜெயிலில் போட்டு ஒரு பெரிய நாடக ஆட பேர் வசந்த சேனை. இப்போ விஜயுடைய வாழ்க்கையில் வசந்த சேனையாக வந்திருக்கிறது த்ரிஷா. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே உங்கள் லட்சியம் என்ன? சிஎம் ஆகணுங்க. த்ரிஷா சொன்ன வார்த்தை இது வீடியோவிலே வந்திருக்கு. ஏன்னா அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இப்போ சீரியஸாக வேலையை நடத்துது. என்னென்னா விஜய் எப்படியும் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால் அந்த கட்சியை கைப்பற்றி விஜய் நடிக்க போய் சொல்லிட்டு அந்த கட்சியை நடத்துறதுக்கு அது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இது யார் வேலைன்னா பிஜேபி வேலைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து எப்படியும் பிஜேபியில் கூட்டணி சேருவாருன்னு பார்த்தா நடக்கலை. த்ரிஷா மூலமாக பிஜேபி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பிஜேபியுடைய சதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ப தகுந்த மாதிரி. ஏன்னா நிச்சயமாக விஜய் வந்து ஒரு சீட்டு ஜெயிக்கலாம், அவர் மட்டும் ஜெயிக்கலாம், இல்லை ஒரு 5 சீட்டுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஏதோ ஒரு திமுகவுக்கோ ஆதரவாக இருக்கணும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேளை ஏடிஎம்கே எட்ஜியில் இருந்ததுன்னா இவருடைய ஆதரவில் முதலமைச்சராக கூட எடப்பாடி ஆகலாம். அதுக்கு பிஜேபி உதவும். அந்த சூழ்நிலை தான் வருமே தவிர நிச்சயமாக இவர் மே மாதம்லாம் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். மீண்டும் தொடர்ந்து நடிப்பார். மே மாதம் அவருடைய ஷூட்டிங் ஆரம்பம். டேக் ஆஃப் மீண்டும் டேக் ஆஃப் ஆவார். அந்த டேக் ஆஃபில் கட்சியில் த்ரிஷா இருக்க போகிறாரா, இல்லை மீண்டும் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது போக போக தெரியும். இப்போ பைல்வான் சார் டென்ஷன் ஆவார் பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க சார், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் அப்படின்றாங்க சார். அதாவது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவரோட கடைசி படத்தை வந்து எல்லாருமே தடை பண்ணாங்க. அந்த மாதிரி ஜனநாயகம் கடைசி படம் இல்லை அது உலகம் சுற்று வாலிபன் 1972 கட்சி ஆரம்பித்த பிறகு உலகம் சுற்று வாலிபன் வர்றதா இருந்தது. அப்போ அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து பாம்பேயில் அதை எடிட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் தேட்டர் பூரா கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை மீறி தேட்டரில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ₹1 அப்போ ₹1 பெரிய விஷயம். ஒரு போஸ்டர் வெளியே ஒட்டோன்னா ₹1 கார்பரேஷனுக்கு வரி கட்டணும். போஸ்டரே ஒட்டாமல் 175 நாள் அட்வான்ஸ் புக்கிங்லேயே உலகம் சுற்று வாலிபன் 3 தேட்டரில் ஓடிச்சு. தமிழ்நாடு முழுக்க. இங்கே சென்னையில் 3 தேட்டர், மற்றபடி வெளிநாட்டில் ஊர்களையும் ஓடிச்சு. அப்படி ஒரு வெற்றியை கொடுத்தது. ஆரம்பத்தில் உலகம் சுற்று வாலிபன் வெளியானா நான் வந்து சேலையை கட்டி போயினார் முத்து. அதுக்கப்புறம் அதே மதுரை முத்து அதிமுக வந்து மதுரை மேயர் ஆனார். இதெல்லாம் வரலாறு அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். அது அந்த எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு ஆதரவு அலை வேறு.
ஏன்னா அவர் நாடோடி மன்னன்லேயே அரசியலை சொல்லிட்டார். இது இவர் தண்ணி அடித்தார், பொம்பளைகள்கிட்ட போனார், இதெல்லாம் பண்ணார்ல. அப்போ இவர் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அவர் அரசியலை ஈடுபடணுன்ட்டு சில விஷயங்கள் படத்தில் சொன்னாரே தவிர, அவர் நாடோடி மன்னன் படத்திலேயே நான் தான் ஆள போகிறேன்னு சொல்லிட்டார். நான் போடுறது சட்டம்னாரு. அவர் சொன்ன விஷயங்களை தான் நாடோடி மன்னன் படத்தில் வச்சார். அதுக்கப்புறம் சட்டமாகவும் ஆக்குனார். அந்த மாதிரி அவர் வேறு ட்ராவல். ஏன்னா திமுகவில் நான் யாருக்கையும் சொன்ன மாதிரி திமுகவில் எம்ஜிஆர் வளர்ந்தார், எம்ஜிஆரால் திமுக வளர்ந்தது. திமுக வந்து எல்லா கிராமங்களையும் கிளை உண்டு. அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் திமுக கிளைகளை விட எம்ஜிஆர் மன்றங்கள் அதிகம். ஸோ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோடனே எல்லா மன்றங்களும் எம்ஜிஆர் பின்னால் வந்துருச்சு. ஸோ டிஎம்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்றாங்க சார். எம்ஜிஆர் இடத்துல இப்போ வந்து விஜயாமா, ஜெயலலிதா அம்மா இடத்துல வந்து த்ரிஷாமா சார். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு எம்ஜிஆர் ரசிகர்? எங்கள் ஆரம்பத்தில் 72 ஜெயலலிதா இருந்துச்சா? என்ன ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டு அப்படிதான் சொல்கிறாங்க சார். கிடையாது, அது பொய். விவரம் தெரியாதவனுங்க, கூமுட்டைங்க. இந்த மாதிரி சொல்கிறதே தப்பு, அது பொய். 72 கட்சி ஆரம்பிக்கும் போது ஜெயலலிதா நடிச்சிட்டு இருந்தாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு வந்தார். எம்ஜிஆரை ஜெயலலிதாவை கொண்டு வர கூட காரணம் நிறைய பேர் தெரியாது. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கட்சிக்கு நம்முடைய பின்னாடி வாரிசு வேணும்னு சொல்லி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன், தேர்தல் மூலம் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ 2 பேர், ஒருத்தர் கே, இன்னொருத்தர் எஸ்சி சுமந்திரம், 2 பேரும் கீரியும் உம்மா 2 பிளந்துட்டாங்க கட்சியை. இது எம்ஜிஆர் காதுக்கு போய் பொதுச் செயலாளர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நானே பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர் சொன்னார். அதுக்கப்புறமும் மறுபடியும் இந்த சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய வேவ்லேருந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஜெயலலிதாவுடைய அரசியல் திறமையையும் அரசியல் அறிவையும் துக்ளக்கில் இருந்து வந்த ஜெயலலிதா கட்டுரைகள் மூலமாக எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ ஜெயலலிதா ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கூப்பிட்டாரு. எம்ஜிஆர் கூப்பிட்டோன்னே ஜெயலலிதா போகலை. நீங்கள் உங்கள் கட்சியுடைய கொள்கை குறிப்பை கொடுங்கன்னாரு. அண்ணாயிசம் புக்கை அனுப்புனார். அண்ணாயிசம் புக்கை படித்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அதிமுக வந்தாங்க. இவ்வளோ வரலாறு இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுங்க சார். ஓகே சார். எதனாலனா 72 திருப்பரங்குன்றத்தில் என்னைக்கு பிரதமர் எம்ஜிஆர் பேசினாரோ 3 நாளில் திமுகவில் வந்து அண்ணா எம்ஜிஆரை தூக்கி போட்டாங்களோ அன்னையிலேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அதிமுகவில். அதிமுக சார்பு நடத்தப்பட்ட அண்ணா, தென்னகம், சமநீதி, நமது எம்ஜிஆர், அதான் அப்புறம் நீரோட்டம், இப்படி எல்லா பத்திரிகைகளையும் இருந்து வேலை பார்த்தவன், எம்ஜிஆரோட பழகினவன், எம்ஜிஆரோட சாப்பிட்டவன், எம்ஜிஆரால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவன், இவ்வளவு அனுபவங்களை கொண்டவன் நான் சொல்கிறேன். அதாவது என்ன மாதிரி அதிமுக வரலாற்றை தெரிஞ்சவங்களில் இப்போ ஒருத்தர் இருக்கார். யார்? முன்னாள் அமைச்சர் பொன்னையன். ஏன்னா அப்போ வந்து அவர் அண்ணா பத்திரிகையில் லீகல் அட்வைசர் இருந்தார். ஏன்னா அதெல்லாம் நிறைய விஷயங்களை பேசலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை விட அதிமுக வரலாறு தெரிஞ்சவங்க இப்போ உள்ள யாரும் கிடையாது. இப்போ எல்லாம் ஜூனியர்ஸ் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக வேற, த்ரிஷா விஜய் தேவைக்க லவ் வாழ்க்கை வேற. லவ்னு சொல்ல சிரிப்பு வந்துருச்சு சார். இல்லை வேற என்ன சொல்ல, எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இதுவும் சொல்லிடுறேன். அதாவது பவன் கல்யாணுக்கு 3 பொண்டாட்டி. யாரு? இப்போ தெலுங்கானாவில் முதல்ல துணை முதல்வர் இருக்கிற பவன் கல்யாண், அவர் 3 பொண்டாட்டி. 3 பொண்டாட்டியே மனுஷன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வந்தான். அப்போ என்ன பண்ணிட்டான், 7 வருஷமாக 2வது ஒரு தொடுப்பு வச்சுக்கிட்டு, வைப்பாட்டி வச்சுக்கிட்டு மனைவியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். மனைவி விவரத்துக்கு வயசுக்கு போச்சு. அப்போ போய் பவன் கல்யாணம் என்ன சொன்னார்னா, ஏங்க என் மனைவி தாங்க, இப்போவும் என் மனைவி தான், அது கேர்ள் ஃப்ரெண்டு, அது சும்மா அப்படின்ட்டாரு. கோர்ட்டு அதை ஏற்றுக்கிட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால் திருமணம் செய்யாத வரைக்கும், மனைவி தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இன்னொருவருடைய மனைவியும் இன்னொருத்தியோட புருஷனும் உடலுறவு கொள்ளலான்னு கோர்ட்டு தீர்ப்பே இருக்குது. அதை நான் பல முறையில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு முறை டெல்லியில் வந்து இதே மாதிரி இன்னொருத்தியோட புருஷன் இன்னொருவரோட மனைவி 2 பேரும் பூட்டிக்கிட்டு இருக்காங்க. யார்? ரூமில், லாட்ஜில். போலீஸ் போய் பிடிச்சிட்டா கோர்ட்டுக்கு வந்தது. அப்போ ஜட்ஜி கேட்டார், அங்கே ஏதாவது சத்தம் வந்துச்சா? இல்லை சார். சத்தம் என்ன? நான் சொல்ல அடிப்படி சத்தம் இல்லை. நகைக்கீரல்லாம் அந்த பொண்ணு மேலே இருந்துச்சா? இல்லை. வெளியே வந்த பிறகு இல்லை, நீ பாலியல் பலாத்காரன்னு சொன்னாரா? இல்லை. அதனால் இருவரும் சேர்ந்து ஒரு உடலுறவு கொண்டால் தப்பு இல்லை, ரூமில் அடைஞ்சிருந்தா தப்பு இல்லைன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. அப்புறம் என்ன, இப்போ வந்து மனைவி என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க விஜய் மனைவி. அதனால தான் இந்த கேஸ். ஸோ பவன் கல்யாணுடைய கேஸ் வேறு, விஜய் கேஸ் வேறு. இதெல்லாம் நம்ம ரசிகர்களுக்கு தெரியணும், நேயர்களுக்கு தெரியணும்.
இது தெரியாமல் நிறைய பேர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இதுல இருந்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்க மாட்டேன். இப்படி சப்போஸ் நான் கல்யாணம் ஆகலை இருந்தாலும் சொல்கிறேன், அடுத்த வர புற நீ அன்னைக்கே அப்படி பேசுன, அதனால நான் சேஃப் ஆகிக்கிறேன் அப்படியே. அதாவது அப்படி இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் வந்து ஓப்பனாக வெளில கூட்டு போக மாட்டேன் சார். ஆனால் என்ன நோக்கத்தில் விஜய் கூட்டு போயிருப்பார் அந்த கல்யாணத்துக்கு? என் மேலேயா கேஸ் போடுற பாரு, எனக்கு கட்சியும் வேண்டாம், அப்பனும் வேண்டாம், மகனும் வேண்டாம், மகளும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், நீயும் வேண்டாம், எனக்கு திரிஷா மட்டும் தான் வேணும். அது டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஈகோனால ஒரு ஆண் ஈகோ வந்து ஒரு போதை மயக்கத்தில் என்ன செய்யறன்னு தெரியாமையே செய்கிறாரு. இப்போது ஒரு நடிகையாக திரிஷா இருந்து ஒரு நடிகராக மட்டுமே விஜய் இருந்து இதை பண்ணால் தப்பே இல்லை. ஏன்னா சினிமா நடிகர்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்னு ஜனங்க நம்புகிறாங்க. ஆனால் இப்போது விஜய் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர். இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் நடக்கிறதுக்கு. அப்போ ஒன்று எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்க 3 ஓட்டே இப்போ போச்சு விஜய்க்கு. சரி, சாரே சொல்லிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால தான் விஜய்க்கு நான் அறிவுரை சொல்கிறேன், தயவு செஞ்சு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சேர்த்துனா இந்த இதை அறவே விட்டுருங்க சார். ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த மாதிரி மாறப்போகுதுன்றது தெரில. நம்ம ரொம்பவே எல்லா கேள்விக்கும் ரொம்பவே சூப்பராக பதில் சொன்னீங்க சார். இன்றைக்கி ரொம்ப நான் வந்து நம்ம இன்டர்வியூவோட இன்றைக்கி ரொம்ப அதிக நேரம் உங்களோட நேரம் வந்து நான் செலவழிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.